ஹாப்பி டே. வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்து வரோம். இந்த கண்டென்ட்லாம் எக்கனாமிக் டைம்ஸ், சிஎன்பிசி டிவி 18, மணி கண்ட்ரோல், என்டிடிவி ப்ராஃபிட், மின்ட்லேருந்து எடுத்திருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். எஸ்டர்டே நிஃப்டி 50 க்ளோஸ் ஆனது 0.11% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆனது 0.03% ரெட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. டிஐஎஸ் நெட் செல்லர்ஸாக இருக்காங்க. 1910.86 க்ரோஸ்க்கு செல் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஐஸ் நெட் பையர்ஸாக இருக்காங்க. 1157.70 க்ரோஸ்க்கு பை பண்ணியிருக்காங்க. யூஎஸ் மார்க்கெட் எஸ்டர்டே எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கலாம். S&P 500 0.57% க்ரீன்லையும், நாஸ்டாக் 0.63% க்ரீன்லையும், டவ் ஜோன்ஸ் 0.28% க்ரீன்லையும் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்தியன் ஏடிஆரான யூஎஸ் இன்ஃபோசிஸ் ஏடிஆர் 23.18, அதாவது 1.49% க்ரீன்லையும், ஐசிஐசிஐ பேங்க் ஏடிஆர் 0.59% ரெட்லையும், HDFC பேங்க் ஏடிஆர் 0.39% ரெட்லையும், விப்ரோ ஏடிஆர் 0.42% க்ரீன்லையும், டாக்டர் ரெட்டிஸ் லேப் 1.26% ரெட்லையும் க்ளோஸ் ஆகிருக்கு. எஸ்டர்டே நம்ம மார்க்கெட்டில் என்னென்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். பாரத் குளோபல் டெவலப்பர்ஸ் 5% இன்க்ரீஸ் ஆகி அப்பர் சர்க்கியூட் ஆகியிருக்காங்க. கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. ஸோ யூபிஎல் ஆக்ரோ கிட்டேருந்து, அதனால தான் நேற்றுக்கு அப்பர் சர்க்கியூட் ஆகியிருக்காங்க. நிஃப்டி சென்செக்ஸ் ரெண்டுமே 2 நாளாக ஏறிட்டு இருந்தது. ஸோ நேற்று வீக்னஸ் ஆகிருக்கு. எதனாலனா ஆட்டோ, ஃபார்மா, எனர்ஜி ஸ்டாக்ஸ்லாம் வீக்னஸ் ஆனதுனால நேற்று டவுன் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் த்ரிவேணி டர்பைன் 16% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெக்கார்ட் ஹையான 885 போய் தொட்டிருக்கு. 27.5% 2 செஷனில் மட்டும் ஏறி இருக்கு டியூ டு ட்ரேடிங் வால்யூம் இன்க்ரீஸ் ஆனதுனால. அதேமாரி ஹெவி ட்ரேடிங் வால்யூம் இன்க்ரீஸ் ஆனதுனால டாடா டெலி சர்வீசஸ் 18% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரூட் மொபைலும் 3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஹெவி வால்யூமால் ஏசிஎம்இ சோலார் 7.5% ட்ராப் ஆகிருக்கு. டியூ டு Q2 ரிசல்ட் அவங்க நல்லா கொடுக்கலன்றதுனால ட்ராப் ஆகிருக்கு. க்ளோஸ் ஆகும்போது 2% லாஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. எம்க்யூர் ஃபார்மா 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எதனாலனா கொட்டக் ஆட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் 1618 கொடுத்துருக்காங்க. க்ளோஸ் ஆகும்போது 5% க்ரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு. கிறிஸ்டல் இன்டெகிரேட்டட் ஷேரும் 6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவங்களுக்கு ஒரு டீல் கிடச்சிருக்கு, 106 crore டீல். அதனால் அவங்க நேற்று இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. ஸ்விக்கியும் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. 6% யூபிஎஸ் பை ரெக்கமெண்டேஷன் கொடுத்ததுனால டார்கெட் ப்ரைஸ் 515 கொடுத்துருக்காங்க. செகல்டி இந்தியா அவங்களும் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. 9.97% இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. Q2 ரிசல்ட்டோட ரியாக்ஷன் தான் அது. வோடஃபோன் ஐடியாவும் 17% இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. ஸோ கேபினெட் பேங்க் கேரண்டி வைவரை கிளியர் பண்ணியிருக்காங்க டெலிகாஸ் கம்பெனிக்கானதை. அதனால் நேற்றுக்கு 17% இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. கேஎஸ்சி இன்டர்நேஷ்னலும் 2% இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு, அதனால் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. ப்ரீமியர் எனர்ஜி ஷேரும் 3% இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 1087 crore ஆர்டர் கிடச்சிருக்கு அவங்க சப்சிடரிக்கு, அதனால் இன்க்ரீஸ் ஆனாங்க. அசோகா பில்கானும் 2% இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. NHAI கிட்டேருந்து ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சதுனால நேற்றுக்கு இன்க்ரீஸ் ஆகியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் வாட்ச் பண்ணணுன்னா, கேன்ஃபின் ஹோம்ஸ் இன்டரிம் டிவிடெண்டாக 6 rupees per ஷேர் தரதா சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஃபிக்ஸட் ரெக்கார்ட் டேட் பார்த்திங்கன்னா December 4ன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாருடைய அக்கௌண்ட்டுக்கும் வந்துடும். யாரெல்லாம் கேன்ஃபின் ஹோம்ஸ் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆன் ஆர் பிஃபோர் December 25, 2024 வந்துடும் சொல்லியிருக்காங்க கேன்ஃபின் ஹோம்ஸ். ஹிந்துஜா குரூப் எலக்ட்ரிக் பஸ் அண்ட் லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் மேக்கரான இவங்க சுவிட்ச் மொபிலிட்டி ஆட்டோமேட்டிவ் லிமிட்டடோட ஒரு பார்ட்னர்ஷிப் வித் வெர்டிலியோன்றவங்களோட பார்ட்னர்ஷிப் வராங்க. ஒரு 1000 எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கான பார்ட்னர்ஷிப். ஸோ அக்ராஸ் இந்தியாவில் 3 to 5 yearsக்குள்ளே இதை டெலிவர் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஹிந்துஜா குரூப். வாரி எனர்ஜிஸ் plans to commission India's first US-based module manufacturing facility. அதாவது அடுத்த டிசம்பர், நெக்ஸ்ட் 2026 ஜான்வரிக்குள்ளே நாங்கள் இது ஃபஸ்ட்டு US பேஸ்டு மாடலான மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அது மூலமாக ஃபஸ்ட்டு ஃபேஸில் அவங்க எவ்வளோ கமிஷன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க வாரி எனர்ஜிஸ்னால் 1.6
ஜிகாவாட் கெப்பாசிட்டி 2027க்குள்ளே அதை நாங்கள் 3 ஜிகாவாட்டாக இன்க்ரீஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. லாங் டேர்ம் எய்ம் பார்த்திங்கன்னா 5 ஜிகாவாட் கெப்பாசிட்டின்னு சொல்லியிருக்காங்க வாரி எனர்ஜிஸ். வேதாந்தா $2 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. சவுதி அரேபியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. என்ன இன்வெஸ்ட்மெண்ட்னா காப்பர் ப்ராசஸிங் ஃபெசிலிட்டிஸை பில்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸ்மெல்டர் ரிஃபைனரி கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா அதோட ரிஃபைனரி கெப்பாசிட்டி 4 lakh மெட்ரிக் டன்ஸ் பெர் இயர் சொல்லியிருக்காங்க. அதேமாரி காப்பர் ராடு பிளான்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 3 lakh டன்ஸ் பெர் இயர்னு சொல்லியிருக்காங்க வேதாந்தா. எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் வந்து 100 crore இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஹோலி ஓன் சப்சிடரியான எக்ஸைட் எனர்ஜி சொல்யூஷனில் த்ரோ ரைட்ஸ் இஷ்யூ மூலமாக தான் இதை பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாக அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. 3052.24 crore இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஓனர்ஷிப் பர்சன்டேஜில் எந்த சேஞ்சஸும் இல்லை, 100% ஓனர்ஷிப் பர்சன்டேஜ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆந்திரா பிரதேஷ்க்கு அதானி பவரோட ஆல்ரெடி டீல் போட்டிருந்தாங்க போல இருக்குது. இப்போ இந்த யூஎஸ் அந்த பிரைபரி கேஸ் போயிட்டுருக்கிறதுனால இந்த டீலை வந்து நாங்கள் கேன்சல் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் அதானி பவரோட போட்ட டீலை கேன்சல் பண்ணுறாங்க. என்டிபிசி க்ரீன் எனர்ஜி அதாவது என்டிபிசியோட சப்சிடரியான என்டிபிசி க்ரீன் எனர்ஜி ஐபிஓ இன்றைக்கி வந்து லிஸ்ட் ஆக போது. எப்படி லிஸ்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடியே எஸ்டர்டே அதாவது டியூஸ்டே நேற்றுக்கு ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் போட்டிருக்காங்க என்டிபிசி க்ரீன் எனர்ஜி மகாராஷ்டிரா ஜென்ரேஷன் கம்பெனியோட. ஸோ இது மூலமாக அவங்க மகாராஷ்டிராவில் ரெனியூபிள் எனர்ஜி பார்க்ஸ் வந்து போட போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி லிஸ்ட் ஆக போது, நேற்றுக்கு இந்த ஜாயின்ட் வெஞ்சர் போட்டிருக்காங்க. அதானி குரூப் ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. பஜாஜ் அண்ட் ஐசிஐசிஐ 2 பேரும் ஓவர்டேக் பண்ணிட்டாங்க மார்க்கெட் கேபிட்டலில். ஸோ அதானி குரூப் வந்து ஓவராலாக 4 செஷனில் 3 lakh crore மார்க்கெட் கேபிட்டலை இழந்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா டாடா குரூப் இருக்காங்க 32.6 lakh crore. ரிலையன்ஸ் குரூப்ஸ் 20 lakh crore இருக்காங்க. ஹெச்டிஎஃப்சி குரூப் அடுத்த 3rd பிளேஸில் 16 lakh crore இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு அதானிக்கு பதிலாக இப்போ பஜாஜ் அண்ட் ஐசிஐசிஐ 4th and 5th பிளேஸை பிடிச்சிருக்காங்க. எஃப்எம்சிஜி மேஜரான டாபர் இந்தியா வந்து ஒரு அடிஷ்னல் கமிஷனர் சிஜிஎஸ்டி அங்கே அதாவது சண்டிகர் டிமாண்ட்லேருந்து 320.6 crore சிஜிஎஸ்டி கிடச்சிருக்கு. ஸோ இந்த அலாங் வித் இன்ட்ரெஸ்ட்டோடு இது பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ரீவியஸாக இவங்கக்கிட்ட ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க October 17, 2023. ஸோ அது கிடையாது, அதுக்கு பதிலாக நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டாபர் இந்தியாவுக்கு. ஸோ டாபர் இந்தியா ஃபர்தர் இதை பற்றி என்ன பண்ணலான்னு முடிவெடுக்கிறதா இருக்காங்கன்னு பேச்சுவார்த்தையில் இருக்காங்கன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. எஸ்எம்சி குளோபல் செக்யூரிட்டிஸ் வீக்லி ஸ்டாக் பிக்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வாரத்துக்கு. ஐசிஐசிஐ பேங்க்கு பை டார்கெட் ப்ரைஸ் 1512, மாஸ்டருக்கு பை டார்கெட் ப்ரைஸ் 3654, லாரஸ் லேபுக்கு பை டார்கெட் ப்ரைஸ் 565 for 570, அசோக் லைலாண்டுக்கு பை டார்கெட் ப்ரைஸ் 244 to 245 சொல்லியிருக்காங்க. ஸ்டாப் லாஸ் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க. பிரபுதாஸ் லீலாதர் நிஃப்டியோட டார்கெட்டை 1.7% டவுன் பண்ணியிருக்காங்க. 27,381 கம்மி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வெயிட்டேஜை மாடல் போர்ட்ஃபோலியோட வெயிட்டேஜையும் கம்மி பண்ணியிருக்காங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி, ஹெச்யூஎல், ஐடிசி, நெஸ்லே இந்தியாவில் கம்மி பண்ணியிருக்காங்க. சில ஸ்டாக்ஸை ரிமூவ் பண்ணியிருக்காங்க மாடல் போர்ட்ஃபோலியோலேருந்து. இண்டஸ் இன்லேண்ட், ஆஸ்ட்ரால், எல்என்டி டெக்னாலஜி சர்வீஸை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. பாலிகேப் இந்தியாவை ஆட் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் டார்கெட் ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சில ஸ்டாக்ஸில். பிரிட்டானியா, டைட்டன், அல்ட்ராடெக் சிமெண்ட், ஐசிஐசிஐ பேங்க் அண்ட் மேக்ஸ் ஹெல்த் கேரில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஹீரோ மோட்டார்ஸ், டாடா மோட்டார்ஸ், இண்டஸ்இண்ட், ஏசியன் பேங்க்கில் டார்கெட் ப்ரைஸை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. M&M அதாவது மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா ஒரு 2 நியூ பார்ன் எலக்ட்ரிக் ரேஞ்ச் எஸ்யூவிஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்டர்டே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இன்க்ளோ ஆர்கிடெக்சர் உள்ள எஸ்யூவிஸை XEV9E அண்ட் BE6E இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க எஸ்டர்டே சென்னையில். எல்என்டி ஃபினான்ஸ் ஒரு பார்ட்னர்ஷிப் வராங்க அமேசான் ஃபினான்ஸோட ஒரு பார்ட்னர்ஷிப். ஸோ இது மூலமாக அவங்க கிரெடிட் சொல்யூஷன் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க அமேசான் கஸ்டமர்ஸ் அண்ட் மெர்ச்சன்ட்ஸ்க்கு.
அருணாச்சல பிரதேஷ் வந்து இப்போ ரீசெண்டாக ஹைட்ரோ பவர் ஹப்பில் எமர்ஜர் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அது ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. 1 lakh crore சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு அவங்க 12,500 மெகாவாட் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட் நெக்ஸ்ட் 2 இயர்ஸில் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் இதில் கை கோத்துருக்காங்கன்னா NHPC, NEEPCO, THDC அண்ட் SJVNோட கை கோத்து இதை பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அருணாச்சல பிரதேஷ் கவர்மெண்ட். டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் அவங்க 3 year எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க கான்ட்ராக்டர்ஸ் ஸ்ப்ராஷோட. ஸோ அதாவது சிஸ்டம் ஃபார் பென்ஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் ராக்ஷாவோட. ஸோ 3 million டிஃபென்ஸ் பென்ஷனர்ஸ்க்கு பென்ஷன் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்க போகிறாங்க TCS. சைமன்ஸ் Q4 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 45.4% year-on-year வைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவன்யூ 11.3% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா 34% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மார்ஜினும் 12.05%லேருந்து 14.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. விப்ரோ அவங்க எக்ஸ்டென்ஷன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஒர்க் வித் மாரிலியோட. ஸோ அடிஷ்னலாக 4 years எக்ஸ்டென்ஷன் போட்டிருக்காங்க. ஸோ இது மூலமாக டைம் டு மார்க்கெட்டை நாங்கள் ரெடியூஸ் பண்ணுவோம் மாலி ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க விப்ரோ. ஜாகல் ப்ரீபெய்டு ஓஷன் சர்வீசஸ் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க மாஸ்டர் கார்டு டெக்னாலஜியோட. ஸோ இது மூலமாக ஜாகல் சாஸ் பிளாட்ஃபார்ம் பேமெண்ட் அண்ட் கார்டு ப்ராடக்ட்ஸை கார்ப்பரேட் கஸ்டமர்ஸ்க்கு நாங்கள் ரெஃபரலாக கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஜாகல் ப்ரீபெய்ட் சொல்யூஷனோட மாஸ்டர் கார்டு டெக்னாலஜி அக்ரிமெண்ட் போட்டதுனால. கொட்டக் மஹேந்திரா பேங்க் CCI வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. கொட்டக் மஹேந்திரா பேங்க் வந்து அக்வயர் பண்ணலாம். ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்கோட அன்செக்யூர்ட் பர்சனல் லோன் புக்கை அக்வயர் பண்ணலான்னு சொல்லிட்டு காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. அகர்வால் இண்டஸ்ட்ரியல் கார்ப்பரேஷனுக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. 76.5 crore ஆர்டர் BPCL அண்ட் IOC கிட்டேருந்து கிடச்சிருக்கு. என்ன ஆர்டர் பார்த்திங்கன்னா பல்க் பிட்மன் சப்ளை பண்ணுறதுக்கான ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. AB இன்ஃப்ரா பில்ட் ஒரு லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ் கிடச்சிருக்கு. ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு 69.98 crore ப்ராஜெக்ட் எங்கேருந்து கிடச்சிருக்குன்னா வெஸ்டர்ன் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிடச்சிருக்கு. மும்பை ஹார்பர்லேருந்து கிடச்சிருக்கு. ஓலோ எலக்ட்ரிக் மொபிலிட்டி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஜிக் அண்ட் S1Z ரேஞ்ச் ஆஃப் ஸ்கூட்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 39,999 to 64,999 சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பவர் பாட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க 9,999க்கு. ஸோ இது மூலமாக அவங்க இன்வெர்ட்டராக ஆக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ போர்ட்டபுள் பேட்டரிஸ் மூலமாக பண்ணியிருக்கிறதுனால இது வந்து ஹோம்ஸ்க்கும் பவர் இன்வெர்ட்டராக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆஸ்டர் DM ஹெல்த் கேர் வந்து ஒரு பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அக்வயர் பண்ணுறதுக்கு 13% ஈக்விட்டி ஸ்டேக்கை அக்வயர் பண்ணியிருக்காங்க. ப்ரீ ரானா ஹாஸ்பிட்டல் மகாராஷ்டிராவில் அக்வயர் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்பெனி கைவசம் இப்போ 87% ஸ்டேக் இருக்குது. ஆஸ்டர் ஆதார், அது ஆஸ்டர் ஆதார்ன்றது யாரும் இல்லைங்க, இந்த ப்ரீ ரானா ஹாஸ்பிட்டல் தான் ஆஸ்டர் ஆதார். ஸோ அவங்கக்கிட்ட இப்போ 87% கம்பெனியோட ஸ்டேக் இருக்குது ஆஸ்டர் DM ஹெல்த் கேர் கிட்ட. தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.